குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். இது நேற்று கிரேவிங் சீரியல் ஃபுட்டு சீரியல் 5. இன்றைக்கி வந்து நேற்று சாயங்காலம் வந்து அடை வார்த்தேன். அடை வந்து என்னுடைய கிரேவிங் நம்பர் 1 தான் எப்படியுமே இருக்கும். அதுபோல் பீர்க்கங்காய் தொகையை இந்த பீர்க்கங்காய் வறுத்ததெல்லாம் நேற்று காமிச்சிருந்தேன். காலையிலேருந்து லேட்டாக இருந்திருந்தாக்குள்ள ஒரு பிரிஸ்க் வாக்கு. எங்கள் ஏரியாவில் வந்து நான் யூஎஸை மிஸ் பண்ணாத இடம் வந்து பார்க் ஒன்று தான் பெருசாக கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே கோயில் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய கன்வீனியண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக விட்டு இந்த ஒரு இடம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். யூஎஸில் பார்க்கில் நடந்தால் வேர்க்காது, இங்கே வேர்க்கும், அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். பட் இங்கேயும் நிறைய மரமெல்லாம் இருக்குது. நம்ம ஒரு கிளைமேட்டுக்கு வேர்த்து தான் செய்யும். காலையிலேருந்து சூப்பராக வாக்கிங் போயிட்டு அப்படியே எங்கள் காய்கறி பாருங்கள், இங்கே தான் எப்பயுமே வாங்குவேன். இன்றைக்கி காய்கறி நிறைய வச்சுக்கல, ஏன்னா சண்டேனால அவ்வளோவா கொண்டு வர மாட்டாங்க. ஈவினிங் சந்தை இருக்கிறதுனால எல்லோரும் அங்கே வாங்கிடுவாங்க. ஒரு தொகையல் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. ஆக்சுவலாக அந்த புதினாவை வந்து நான் காலையில் லெமன் போட்டு நெல்லிக்காயோடு அடித்து ஒரு சூப் குடிச்சிட்டேன். அதாவது ஜூஸ் குடிச்சிட்டேன். அந்த வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி, உப்பு, இதுக்கு ஒரே ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 2 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. நல்லா அந்த உளுத்தம்பருப்பை போட்டு வதக்கிட்டு புளி கொஞ்சம் கூட போடணும், பெருங்காயம் நல்லா போடணும், கல்லுப்பு போடணும். இது காரத்தை என்ஹான்ஸ் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். காரம் பிடிக்காதவங்க வேண்டாம். பட் வந்து உருளைக்கிழங்கு இந்த மசாலையும் நிறைய பண்ணிவிட்டேன், கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு மசாலா தோசை பண்ண முடிஞ்சால் பண்ணுவோன்னு. இன்றைக்கி வந்து குக்கரில் சாதம் வைக்கிற பருப்பும் உருளைக்கிழங்கும் வச்சுட்டேன். அதனால் எலக்ட்ரிக் குக்கரில் சாதம், முருங்கைக்கீரை ஆஸ் யூஷுவல் டிஃபால்ட்டாக எங்கள் வீட்டில் எப்பயுமே நான் முருங்கைக்கீரை பண்ணுவேன். சூப் எடுத்து வச்சுட்டு சூப் பிடிக்க டைம் கிடையாது. அதனால் கீரையை மட்டும் சும்மா வெந்து அப்படியே போட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு வெந்து வதக்கலாம் இல்லை, அப்படியே ஒரு மருந்து கணக்கில் சாப்பிட்டாச்சு. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சாதம் வந்து கொஞ்சம் தான் கூட போட்டேன் அரிசி. பட் வந்து அந்த குக்கர் சாதத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா இல்லை பொலப்பெல்லாம் நிறைய வந்தாப்பில் இருக்கும். குக்கர் சாதம் குழஞ்சிருக்கிறதுனால நமக்கு சாப்பிட்ற அளவு தெரியாது, சீக்கிரம் காலியாக போனப்பில் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து நைட்டுக்கும் சாப்பாடு பத்தும். ஒரு 300 கிராம் தான் போட்டிருப்பேன். குக்கரில் வைக்கிறப்ப 200 போடுவேன், 300 போட்டிருக்கேன். ஆனால் நிறைய சாதம் இருக்கிறப்பல இருக்குது. காலைல சூப்பராக சாம்பாருக்கு காயே கிடைக்கல. வீட்டில் மேலே போய் பார்த்தேன், முருங்கைக்காய் கிடைக்கவே இல்லை. அதனால் வெறும் உப்புமா, கேரட்டு, ஆனியன், தக்காளி போட்டு ஒரு சாம்பார். யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததை வந்து ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு டைமே இல்லை. என்னுடைய கைன் மாஸ்டர் வேறு சரியாகவே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அதனால் நான் வந்து யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததில் இது ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல். அதாவது துடைக்கிற ஒரு டவல். இது மீஷோவில் வாங்கினேன், ரொம்ப சுமாராக தான் இருக்குது. இது ஒரு பெரிய ஷீட்டாக இருக்கும். மீஷோவில் வாங்கினா 1 வீக் தான் வரும். ஆனால் இங்கே வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1 மந்த் இதை யூஸ் பண்ணலாம். நல்லா கழுவி காய வச்சு இது கொஞ்சம் திக்னஸ் நல்லா இருக்குது. நல்லாவும் அழுக்கு போகிறது. இந்த இது ஓட்டினதுனால நான் சோப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணவே மாட்டேன். அப்படியே ஒரு தொடச்சி விட்ருவேன். நல்லா தண்ணியில் முக்கி ஒரு அவ்வளோதான் என்னுடைய க்ளீனிங்கே. பாருங்கள், பாத்திரம் இவ்வளவு தான். நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம், மதுரையில் இவ்வளவு நாள் நான் போகாத இடம். ஒரு இடத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸோடு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு இடத்துக்கு போக போகிறேன். அது என்ன இடம்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். இன்றைக்கி வந்து பாருங்கள், இவ்வளோ தான் சாம்பார்.